ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிடபிள்யூடி, அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போறோம். இதற்கு இரண்டு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்ட்டு. கேட்டகரி 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், கேட்டகரி 2 அப்படின்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்கன்னா பிஇ அல்லது பிடெக்கில் கீழ்கண்ட பாடப்பிரிவின் கீழே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் சிவில் இன்ஜினியரிங்க்கு 110 வேகன்சியும், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சியும், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளமா 4984 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதற்கான ட்ரைனிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடம். கேட்டகரி 2 டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த பாடப்பிரிவில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா இந்த கேட்டகரி 2 டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3542 ரூபாய். இதற்கான ட்ரைனிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடம் ட்ரைனிங் டைம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி அண்ட் டிப்ளமோ மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதற்கான ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19/10/2020 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இது பண்ணலாம் ஆன்லைனில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 15/11/2020. ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுற டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/11/2020. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டேட்டை வந்து 20/11/2020 வெளியிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா 1/12/2020 4/12/2020 இருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் இந்த ஷார்ட் லிஸ்ட் வெளியிடக்கூடிய அப்ளிகேஷன் லிங்கையும் நான் வெளியிடுறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலிஜிபிளான எல்லா கேண்டிடேட்டும் மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.